அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உன்னுடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோடே பேசுகிறவர் தேவரே தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருப்பீராக என்றான். அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்றி என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையிலிருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையிலிருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தரின் தூதனானவன் என்றால் அவன் கண்களுக்கு மறைத்து போனார். சிறியோருடைய வாழ்க்கை சரித்திரத்தில் வாசிக்க கேட்ட ஒரு பகுதி அடங்கி இருக்கிறது. கிதியோன் என்று சொல்லும் பொழுது அது நியாயாதிபதிகளின் காலத்திலே 5வது நியாயாதிபதியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். ஏறக்குறைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1395 ஒரு 40 வருடம் அவர் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்தார். 1355 வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்த நியாயாதிபதிகளில் ஒருவனாக அவர் இருக்கிறார். 12 கோத்திரத்திலே ஒரு கோத்திரம் மனாசே, அந்த கோத்திரத்தை சார்ந்தவனாக இருக்கிறார். கிதியோன் என்றால் வெட்டுகிறவன் என்று அர்த்தம். அவருக்கு இன்னொரு பேர் வேற கொடுத்திருந்தாங்க, எருபகால். அது அவருடைய மறுபெயர். கிதியோன் அவங்க வீட்டில் வச்சாங்க பேர். எருபகால் என்று சொன்னால் பாகாலுடைய தோப்பை விட்டு போட்டான். பாகாலுடைய பலிபீடத்தை எடுத்து போட்டான். அப்ப ஊருக்காரங்க எல்லாரும், என்னடா சாமியை எடுத்து போட்டான், இவ்வளவு விடக்கூடாது, அடிக்கணும் அப்படின்னு ஊருக்காரெல்லாம் திரண்டு, சமுதாயம் திரண்டு வந்த உடனே கிதியோனுடைய அப்பா சொன்னாரு, சாமியை இடிச்சா சாமியை வாதாடு, அவனை கேட்க, நீங்க ஊருக்காரங்க சமுதாயம் வெளியே போ, உங்களை அடிச்சானா? இல்லை இல்லை போங்க அப்படின்னு ஒட்டுமொத்த ஊருக்காரரையும் சமுதாயக்காரையும் தெரிவித்து, அதனால அவனுக்கு பேரு எருபகால் அப்படின்னு ஒரு பேர் வளர்ந்து ஆரம்பிச்சு. பாகாலுடைய தோப்பையும் பாகால் தெய்வத்தையும் அதுக்கு படைப்பதற்காக கட்டப்பட்ட பலிபீடத்தையும் இடித்து தகர்த்து போட்டார். தகர்க்கிறவர், வெட்டுகிறவர் என்று அர்த்தம் அவனுக்கு மறுபெயராக வந்து சேர்த்து. தேவனுக்கு மகிமை உண்டார். விதமாக அவருடைய பெயர்கள் வித்தியாசப்படுத்தப்பட்ட பெயர்களாக, ஒன்று வீட்டார் வச்ச பேரு, இன்னொன்று ஊரார் வச்ச பேர்.
அப்படி என்பதாக வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டார். இவனை தேவன் தெரிந்து கொள்கிற நேரம் எப்படிப்பட்ட நேரம்? ஒட்டுமொத்த இஸ்ரவேலர்களும் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு நேரமாக இருக்கு. 5வது நியாயாதிபதி பாருங்க. அதுக்கு முதலில் நியாயாதிபதிகள் ஆட்சி செய்தார். ஏறக்குறைய நியாயாதிபதி புத்தகத்திலே 13 நியாயாதிபதிகளுடைய ஆட்சியின் காலங்கள் நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசியாக வந்த 2 நியாயாதிபதிகள் ஏலியும் சாமுவேலும். இந்த ஏலியினுடைய ஆட்சி காலம், சாமுவேலுடைய ஆட்சி காலம் இதெல்லாம் 1 சாமுவேலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நியாயாதிபதிகள் புத்தகத்திலே 13 நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கை நிலைகளும் மீதி 2 நியாயாதிபதிகள் 1 சாமுவேலுடைய புத்தகத்திலே அவருடைய வாழ்க்கை நிலைகளும் நம்முடைய வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் மொத்தம் 15 பேர். முதலாவது ஒத்திரியை, கடைசியாக சிம்சோன். 13 நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கை நிலைகள் நியாயாதிபதிகள் எழுதியிருக்கு. 1 சாமுவேலிலே 2 நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கை நிலைகள் இருக்கு. மொத்தம் 15 நியாயாதிபதிகள். இந்த 15 நியாயாதிபதிகளுடைய கால கணக்கை பரிசுத்த பவுல் குறிப்பிடும் பொழுது ஏறக்குறைய 450 ஆண்டுகள் என்று குறிப்பிடுகிறது. இந்த 450 ஆண்டுகளிலே சுயமாக அவர்கள் சுயாட்சி செய்யவில்லை. இடையிடையே எதிரிகள் அவர்களை அடிமைப்படுத்தினார். இந்த அடிமைப்படுத்தப்பட்ட கால கணக்கும் இவர்கள் சுயாட்சி செய்த கால கணக்கும் கணக்கிடும் பொழுது 450 ஆண்டுகளுக்கு மேலாக வருகிறது. மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக எல்டர்ஸ் 40 ஆண்டுகள் மோசே வனாந்தரத்தில் வழிநடத்தினார். அடுத்து யோசுவா ஒரு 30 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்துகிறார். யோசுவாவுடைய மரணத்திற்கு பின்பு எல்டர்ஸ் மூப்பர்கள் வழிநடத்துகிறார்கள். அதற்கு பிறகு ஒத்திரியர் முதல் நியாயாதிபதி தெரிந்து கொள்ளப்படுகிறார். இந்த முதல் நியாயாதிபதியுடைய காலத்திலிருந்து சிம்சோனுடைய காலம் வரைக்கும் இடையிடையே ஆட்சிகள் மாறி அவருடைய காலகட்டத்திலே 5வது நியாயாதிபதியாக நாம் தியானிக்க போகிற அந்த கிதியோன் வருகிறார் என்பதை வரலாற்றில் முதலாவது புரிந்து கொள்ளும். கிறிஸ்தவர்கள், திருச்சபை மக்கள், தேவ ஊழியர்கள் வேதாகமத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டு விஷயங்களை தியானிக்கும் பொழுது வரலாறுகள் முதலாவது அறிந்திருக்கணும். ஏதோ ஒரு வசனத்தை படிச்சுட்டு தெரிஞ்சது மாதிரி பேசிட்டு இருக்கிறார். வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் முழு வேதாகமும் சொல்லி நமக்கு முழு பைபிள் தரப்பட்டது. 66 புத்தகங்கள் எழுதப்பட்டதனுடைய காரியம் என்ன? ஏன்னா 66 புத்தகத்தை எழுதுறது பரிசுத்தாவியார். அப்ப பரிசுத்தாவியினால் எழுதப்பட்டது என்பதை விசுவாசித்தால், அந்த விசுவாசம் இருக்குமானால் அவர் சும்மா விளையாட்டுகளை எழுதி தர மாட்டார். எல்லாத்தையும் நீங்கள் நானும் படிக்கணுங்கிற ஒரு கருத்துல தான் அவர் எழுதி பல மொழிகளிலே அது கடந்து ஒருபடி செய்து இறுதியிலே தமிழகத்திலே தமிழர்களுடைய கையிலே தமிழாக தமிழ் மொழியிலே அது வர வேண்டும் என்று சொல்லி தேவனே திட்டமிட்டு நம்முடைய கையிலே இந்த பைபிளை தந்திருக்க.
அதனால வேதம் படிச்சுக்கலான்னு சொன்னா ஏதாவது ஒன்று வாசிச்சுட்டு போயிடக்கூடாது. வாசிக்கணும், வாசித்ததை யோசிக்கணும், யோசிக்கிறத தியானிக்கணும், தியானிக்கிறத ஆராய்ந்து பார்க்கணும். இத்தனை ஸ்டெப் இருக்கு. பைபிளை கையில வச்சுட்டு இப்படி தெரிஞ்சா போதா, ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்துட்டு பேசி போட போதா, அதெல்லாம் தேவன் விரும்ப மாட்டார். தெய்வ சந்தோஷப்படணும். வேதம் கர்த்தருடைய ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பரலோக தம்முடைய ஆவியானவரை கொண்டு பரிசுத்த மனுஷர்களுக்குள்ளே ஒரு இறைவி வந்து அவர்களை நிரப்பி அவர்களுக்கு ஏவுதல் கொடுத்து வரலாற்றை எழுதும்படி செய்தார், தீர்க்க தரிசனங்களை எழுதும்படி செய்தார், ஆகமங்களை எழுதும்படி செய்தார், சங்கீதங்களை எழுதும்படி செய்தார். பழைய ஏற்பாட்டை 3 பிரிவாக பிரித்து இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப இருக்கிறவன் காலம் வேற, வாழ்ந்து கடந்து போனவன் காலங்கள் வேற. ஏன் இவன் படிக்கணும்? படிக்கணும். முன்பு நடந்தவைகள் எழுதப்பட்டு நமக்கு வேதமாக தரப்பட்டிருக்கிற எதற்கு? நாம் கற்றுக்கொண்டு அவருடைய பாதையிலே நடப்பது. இஷ்டப்படியெல்லாம் நடக்க முடியாது. அவருடைய பாதை எல்லாத்திலையும் ஒழுங்கு வச்சிருக்க. வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான இடம் கொடுக்கிறார்கள். ஏன் தவறான ஒரு உபதேசங்கள் வருகிறது, தவறான செய்திகள் வருகிறது? வேத வாக்கியங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய முறையில் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை. அவங்களுக்கு தெரிஞ்சது சத்தியம் சொல்றான். அவன் மனசு மூளை சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் சத்தியம். அதனாலதான் தவறான உபதேசங்கள், தவறான செய்திகள் எல்லாம் பரப்பப்பட்டு கொண்டே இருக்கு. முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் முதலாவது இறை மக்களுக்குள் வர வேண்டும். இரண்டாவது தேவன் சொல்வார், தேவனுடைய வல்லமையையும் அறியணும், வேத வாக்கியங்களையும் அறியணும். இது ரெண்டையும் அறிந்து கொள்கிற இடத்துக்கு ஒரு கிறிஸ்தவன் வரவில்லை என்றால் அவனுக்குள்ளே தப்புகள், தப்பான எண்ணங்கள் வரும். வேத வாக்கியங்களை குறித்த தவறான எண்ணங்கள். இப்போ ஒழுங்கா வேதம் படிச்சவன்ட்ட எந்த விளையாட்டு விளையாட முடியாது. வேதம் படிக்காத விசுவாசிகள்கிட்ட நினைச்சதை பேசி போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியாது. வேதம் படிச்சவங்க உட்கார்ந்து இருந்தா அவங்க கண்டுபிடிச்சுவாங்க தப்பா போயிட்டு இருக்கு செய்தி, இது சத்தியத்துக்கு இசைந்து போகவில்லை. வேதம் படிக்காத விசுவாசிகளை சபையில நிரப்பி வச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு ஆராதனை வேணும், அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் வேணும், அவங்களுக்கு ஒரு ஜெப குறிப்புகள் சொல்லி ஜெபம் பண்ணி 3 தவிர வேற ஒண்ணு ஆனாவே தெரியாது. இது 3 கிடைச்சா போதும், அது ஒரு பேத்த விசுவாசி. ஆனா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு அது காலத்தின் கொடுமை என்று நினைத்துக் கொண்டு சகித்துக் கொண்டு போய்கொண்டே இருக்கு. வேற வழி. இந்த பேத்தையில வச்சுக்கிட்டு நம்ம விசுவாசிக்கிற பேரை கொண்டு போயிட்டு இருக்கவே சொல்லி நினைத்துக் கொண்டு சகித்துக் கொண்டு காலங்களை கடத்தி கொண்டு போக வேண்டியிருந்தான். வேறு வழி இல்லை. ஆகவே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று ரட்சகர் இயேசு நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அப்ப எழுதி கொடுக்கப்பட்ட வேத வாக்கியங்கள் நம்முடைய கரங்களில் இருக்கிற 66 புத்தகங்களிலும் பரிசுத்த ஆவியானவருடைய இலையோடுதல் இருக்கிறது. 66 புத்தகங்களும் 66 பாத்திகள் மாதிரி. பாத்திகள் சொன்னா வயல் நிலங்கள் மாதிரி. அப்ப ஆடுகளை கொண்டு போய் ஒவ்வொரு பாத்திலையும் மேய விடும். ஆடு மேய்க்கிறவன் மேய்ப்பன், ஆங்கிலத்தில் பாஸ்டர். ஆடுகளை 2 பாத்தியில மேய விட்டு போதும். வாழ்நாளெல்லாம் அது மேய்ச்சி பலப்படும். எல்லா பாத்திலையும் கொண்டு விட, எல்லா புத்தகங்களையும் கொடுக்கும். அவர்கள் தியானிக்கிற இடத்துக்கு கொண்டு வர, ஆராய்ந்து பார்க்கிற இடத்துக்கு கொண்டு வர. அவன் தான் நல்ல மேய்ப்பர்.
66 இடங்களில் திருச்சபை மக்களை அறியும்படியாக செய்வது, தியானிக்கும்படியாக செய்வது, ஆராய்ந்து பார்க்கும்படியாக செய்வது ஒரு நல்ல மெய்ப்பனுடைய வேலையாக இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டை 3 பிரிவாக பிரித்தார். லூக்கா சுவிசேஷம் 24:44 வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. அவ்வளவு பெரிய விசேஷம் இயேசுநாதரை பற்றி எழுதப்பட்டிருக்கும். அது விசேஷம் தான். ஏற்பாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு அப்படி சுத்திட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நாட்கள் அவருடைய கையில் இருந்த புத்தகங்கள் யூத சமுதாயம் யூதர்கள் 22 புத்தகங்களாக பிரித்திருந்தார். நாம தான் 66 புத்தகங்களாக பிரித்து வச்சு படிச்சுட்டு இருக்கோம். 66ல ஒரு 39 புத்தகங்களாக பழைய ஏற்பாட்டை வைத்திருக்கும். புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்கள் வைத்திருக்கும். இந்த 39ஐயும் 22ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பிரித்து படித்தார்கள். அதிலே 3 பெரும் பிரிவு. முதலாவது மோசேயின் நியாயப்பிரமாணம் அல்லது ஆகமம். மோசேயின் நியாயப்பிரமாணம் என்னது? அது நியாயப்பிரமாண காலம் என்று மோசேயின் காலத்தில் இருந்து இயேசு கிறிஸ்துவின் மரண காலம் வரைக்கும் ஒரு கால கணக்கை பரலோகம் நியமித்திருந்தது. அதுக்கு பேரு நியாயப்பிரமாணம் சொல்லுவாங்க. ஆனா மோசேக்கு முன்பு வாழ்ந்தார்களே, ஆதாமின் காலம் தொடங்கி ஆபேலின் காலம், ஏனோக்கின் காலம், நோவாவின் காலம், ஆபிரகாம் காலங்கள் வருகிறது. ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே என்றெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மோசேயின் காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவருடைய வாழ்க்கை சரித்திரம் நியாயப்பிரமாணத்துக்கு முந்தியது. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணம் சொல்லுவான். ஒழுங்கா வேலை படிச்சு அப்படி சொல்ல மாட்டேன். இன்னும் கொஞ்சம் மக்கள் அவருக்கு கையில வந்துட்டா நான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அரசியல் கட்சிக்காரர்களுக்கு கூடுதல் மாதிரி கிறிஸ்தவர்கள் எல்லாரும் கூடுவார். அவங்களுக்கு புது புது பிரசங்க ஒரு வாழ்க்கையில கட்டி கத்துடைய வசனத்துப்படி வாழ்க்கையை கட்டி இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பிரசங்க கூட்டம் இப்படியே பழகிட்டாரு. அது முறையான ஒரு வளர்ச்சிக்குள்ள வரல. யார் கண்காணிக்கிறது, யார் கண்டிக்கிறது? ஜனங்கள் விரும்பல. அதனால ஜனத்துக்கு ஏற்றபடி பிரசங்கிக்கிற இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்கள் சபைகளுக்குள்ளே எழுப்பிட்டார். அதை கண்காணிக்கவும் கண்டிக்கவும் ஆட்கள் இல்லை. விரும்பல, மக்கள் விரும்பல, சத்தியத்தை விரும்பல, சத்தியத்தை போதிக்கிற போதகர்களை விரும்பல. அதனால தேசங்களிலே துருபதேசக்காரர்கள், துச்சீதிக்காரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள வேலையாட்கள், கள்ள சுவிசேஷகர்கள் எழுப்பிட்டான். இவன் கல்லன் கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. எல்லாம் பேதைகள். அதான் பேதைன்னு சொன்னேன். இப்ராஹிம் பேதையான புறா. புத்தி இல்லை, அவனுக்கு புத்தி இல்லை. புரிந்து கொள்ளுத வேத வாக்கியங்களை புரிந்து கொள்ளுத அனுபவங்கள் இல்லை. ஆகவே இறைமக்கள் இந்த கடைசி காலங்களிலே வேத வாக்கியங்களை குறித்த ஒரு தெளிவை அறிந்து கொண்டால், தெளிவை பெற்றுக் கொண்டால், இந்த துருவதேச கும்பலினுடைய கையில் இருந்து நாம் தப்பிக்கொள்ளலாம். பாவத்தில் இருந்து தப்புனா போதாது. துருவதேசக்காரனுடைய கும்பல் அவங்களுடைய ஆவிகளுக்குள்ளே சிக்கி விடாதபடி நம்மை தப்பித்துக் கொள்ள வேண்டும். எப்படி நீங்க தப்புவீங்க? எப்படி பாவத்தை வெயிட்ட பார்க்குறீங்களோ அது போல துருவதேசத்தை பார்க்கணும். துருவதேசத்தை பார்த்து தப்பணும்னா வேத வாக்கியங்கள் படிக்கும்.
படிச்சவன் தான் தப்புவான், எல்லாம் கடைசி வரைக்கும் ஓட முடியும். நம்ம சாகுற வரைக்கும் கிறிஸ்தவனா ஓடி முடியும். அல்லேலூயா. சாகுற வரைக்கும் ஓடது, இடையில அந்தர்படுத்தி அடிச்சிடக்கூடாது. அதனாலதான் வரலாறுகள் தெரிந்திருக்கு. மோசேயை நியாயப்பிரமாணம் என்றும் தீர்க்க தரிசனங்கள் என்றும் சங்கீதங்கள் என்றும் நம்முடைய கரத்தில் இருக்கும் 39 புத்தகங்களையும் 3 பிரிவுகளாக பிரித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு போதித்தார். அப்படியானால் ஆதியாகமத்தில் இருந்து மல்கியா தீர்க்கதரிசனம் முடியும் வரைக்கும் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அது நிறைவேற வேண்டும், அது பெரிய விசேஷம் என்று ரட்சகர் இயேசு சொன்னார். அப்ப பழைய ஏற்பாட்டில் 66 புத்தகங்கள்ல நம்ம பழைய ஏற்பாடு 39 புத்தகங்களாக பிரித்து படிக்கும் பொழுது ரட்சகர் இயேசு அந்த புத்தகத்தில் எங்கு மறைந்திருக்கிறார் என்று கண்டுபிடிக்கும். புதிய ஏற்பாட்டை மட்டும் படிச்சா போதும், ஏன்னா நம்ம கையில பழைய ஏற்பாடு சேர்ந்து புதிய ஏற்பாட்டையும் கற்றுக்கொள்ள வேண்டும், பழைய ஏற்பாட்டையும் கற்றுக்கொள்ள. அப்பதான் முழு வடிவத்தில் இயேசுவை நம்ம தரிசிக்கணும். அல்லேலூயா. அப்ப ரட்சகர் இயேசுவை பார்க்கணும், ரட்சகர் இயேசுவை தரிசிக்கணும், இயேசுநாதத்துல போகணும், அவரோட சேர்ந்து வாழணும். பாட்டு பாடுறோம் நல்லது, கையை தட்டுறோம் நல்லது, குதிக்கிறோம் நல்லது. முக்கியம் முழுமையாக இயேசுவை இந்த பூமியிலேயே நம்முடைய வேதாகமத்தின் வழியாக அதை தரிசிக்கணும். பவுல் சொல்லுவார், பிரத்யட்சமாக சிலுவையில் அறியப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, அதுபோல முழுமையான ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் தரிசனம் முழு வேதாகமத்தை அறிந்து கொள்கிறவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்றதெல்லாம் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் போறோம் போல சொல்லுவாங்க, எல்லாம் பூரா சொல்லிட்டு போறாங்க. அதை நம்பருக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல, கையை தட்டிக்கிட்டு ரிசீவ் பண்றது. அந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் அப்படிப்பட்டவங்களுடைய வாழ்க்கை ஓடிட்டார். வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேத வாக்கியங்கள் என்று சொன்னால் நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமத்தினுடைய 66 புத்தகங்களையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் நேரம் செலவழிக்க வேண்டும். பட்டணத்தார் இரவும் பகலும் நேரம் ஒதுக்கி வேதாகமத்தை படித்தார்கள், கற்றுக்கொண்டார். அதனாலே பக்கத்து ஊர்ல இருக்கிற சபை மக்களை பார்க்கணும், இந்த மக்கள் நல்ல குணசாலிகளாகி மாற்றப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லும். இருக்கிறவர்களை பார்க்கணும், பட்டணத்தார் நற்குணசாலிகளாய் மாற்றப்பட்டார்கள். அதுக்காக நேரம் ஒதுக்கினாங்க, கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்தாங்க, வேதத்தை தியானிச்சாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனம் என்ன சொல்லுது, காரியங்கள் இப்படி இருக்கிறதா, காரியங்கள் இப்படி இருக்கிறதா, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இப்படித்தான் போக வேண்டுமா, இப்படிதான் பாட்டு பிடிக்கணுமா, இப்படித்தான் ஜெபம் பண்ணணுமா, இப்படித்தான் ஊழியம் பண்ணணுமா, படிச்சாங்க. இஷ்டப்படியெல்லாம் திடீர கூட்டத்தின் மத்தியிலே வேத வாக்கியங்களின் ஒழுங்குகளுக்குள்ளே தன் வாழ்க்கை அர்ப்பணித்து ஓடுகிற சிலர் இருக்கிறார். அவங்கதான் இயேசுவினுடைய முழுமையான வெளிப்படுத்தலை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனாலதான் வரலாறு சொல்றது. இது என்னத்துக்கு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, அவனுக்குள்ள இருக்கிறது அசுத்தார் பொருளாதாரம். ஆண்டவருடைய சத்தியங்களை அனைத்தும் வரலாறுகளால் நிரம்பி இருக்கும், தீர்க்க தரிசனங்களால் நிரம்பி எனக்கு தீர்க்க தரிசனம் போதும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றான். போதுமாது இயேசுவை முழுமை அப்படின்னு அறிஞ்சிக்கிடுவ, இங்கேயே அறிவுலையே அறிஞ்சிக்கிற முடியல, நீ எப்படி தரிசிப்ப? அப்ப மோசே நியாயப்பிரமாணம் என்று சொல்லுகிற ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்களிலும் வரலாறு தான். அப்ப மோசே நாமத்தை அறியாம எப்படி இயேசுவை தரிசிப்ப முடியும் சொல்றாருன்னா, ஒருத்தன் சொல்றேன் அப்படின்னா இயேசுனார் பற்றிய காரியமா புத்திக்க. நீங்க
நானும் புரிந்து கொள்ள வேண்டும். மோசேயின் ஆகமத்திலும் இயேசு மறைக்கப்பட்டிருக்கிறார். தீர்க்கதரிசன புத்தகங்களிலே இயேசு மறைக்கப்பட்டிருக்கிறார். சங்கீதங்களிலே இயேசு மறைக்கப்பட்டிருக்கிறார். அத்தனை புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இதை ஆராய்ந்து பார்க்கணும். அப்பதான் முழுமையான ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைக்கும். இந்த முழுமையான ஒரு வெளிப்பாட்டை நம்ம பழைய ஏற்பாட்டிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டு புத்தகங்களாகிய 27 புத்தகங்களிலும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது நாம் முழுமையாக இயேசுவை பின்பற்ற முடியும். தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஒரு முழுமையான இயேசுவின் பாதையிலே நடப்பதற்கு, இயேசுவை போல் மாறுவதற்கு, இயேசுவை சந்திப்பதற்கு நம்முடைய வேதாகமங்களில் இயேசுவை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு புத்தகத்தில் ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துட்டு நாம படிச்சுட்டு போறதுனால, நம்ம பிரசங்கிட்டு போறதுனால நாம் முழுமையடைய முடியாது. நாம் முழு கிறிஸ்தவர்களாக மாற தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஏதோ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இதெல்லாம் படிச்சுட்டு சிலரெல்லாம் பிரசவம் பண்றாரு. இப்ப வருகிற இந்த யூடியூப்ல கொடுக்குற செய்திகள் எல்லாம் கேட்கும் பொழுது என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களை யார் கண்டிக்கிறது? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிடலாம். முந்தா நாள் பெஞ்ச மழையில நேற்று முளைச்ச காலான்னு இருப்பாரு. அவன் அப்படித்தான் பண்ண எல்லாம் தெரிஞ்சு. வாழ்க்கையில அனுபவங்களே இல்லை. ஒரு மனிதன் மேல் அபிஷேகம் இறங்குமானால் அந்த அபிஷேகத்தின் அடையாளமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி வழி நடத்துவா தெரியல. இப்ப இறை மக்களாகிய நீங்கள் நானும் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும். முதல்ல அந்த ஆர்வமே இல்லையே. நான் நிலமா வரலாம், தட்டுறோம், எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போயிட்டே இருக்கும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலாம் அப்படி. இந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தாரு, உட்கார்ந்தாங்களே, தியானிச்சாங்களே. அதனால அவர்கள் குணங்கள் எல்லாம் மர்வமடைந்ததே, நல்ல குணசாலிகளாக மாற்றப்பட்டார்களே. அந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வர வேண்டியது அவசியம். வசனம் நம்ம கட்டுப்படுத்தும், வசனம் நம்மை கொண்டு போக வேண்டியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே வரலாறுகள் அவசியமா என்ற ஒரு கேள்வி வருமானால் அதற்கு விளக்கம்தான் இத்துணை நேரங்களில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தை. வரலாறுகள் அவசியம் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் 5 ஆகமங்களை பதிவு செய்த மோசே எழுதின காரியங்கள் அனைத்துமே வரலாறு தான் பதிவாயிருக்கு. நம்ம அந்த வரலாற்று புத்தகங்கள் தனியா பிரிக்கணும். தீர்க்கதரிசன புத்தகம் தனியா பிரிக்கணும். சங்கீத புத்தகங்கள் தனியா பிரிக்கணும். அவங்க 3 பிரிவா பிரிச்சாங்க. இயேசுநாதருடைய காலத்தில் உள்ள யூதர்கள், தேவாலய பணியாளர்கள் 3 பிரிவாக பிரித்து அதை கேட்டுக்கொண்டார். நமக்கு முழுமை ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் நமக்கு அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சிருந்தா தான் பரலோகம் கிடைக்குமாயா, இல்லாட்டா கிடைக்காதையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நீங்க என்ன போய் சொல்லுவீங்க? இப்படி சொல்லிதான் ஏமாத்திட்டான் அப்படி போயிடும். நல்லா ஏமாத்துக்க. படிக்காதவங்க இருக்காங்க, வாசிக்க தெரியாதவங்க இருக்காங்க. குழந்தைகளுக்கு பருவம் கிடைக்குமாயா? மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் நல்லவர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பருவம் கிடைக்காதையா? இப்படியே கேள்விகளை கேட்டு கேட்டு அதுக்கு ஏற்றபடி சொல்லி கொடுத்து மக்களை வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான். திருச்சபை வேத வாக்கியங்களின் அடிப்படையில் தான் விசுவாசம் வைக்க வேண்டும். அவன் சொல்லுவான், சில உதாரணம் சொல்லுவான், சில காரியங்களை சொல்லுவான், அதெல்லாம் சத்தியம் கிடையாது. வேத வாக்கியம் சொல்லுகிறதா என்று பாருங்கள், அதை விசுவாசி. அதைத்தான் பரலோகம் அங்கீகரிக்கும். மனிதன் சொல்ற கருத்தையெல்லாம் பரலோகம் அங்கீகரிக்க. நீங்கள் நாள் ரொம்ப தெளிவா இருக்கு. இருக்கான்னு பாருங்க. பொதுவானது நம்ம எல்லாருக்கும்
ஒரே கருத்தை சொல்லக்கூடியது, ஒரே சட்டத்தை சொல்லக்கூடியது நம்முடைய கையில் இருக்கிற வேதாகமம் மட்டும்தான். நம்ம மனுஷன் சொல்லுவான், எந்த மதத்தில் இருந்தாங்க எல்லாரும் நல்லவனா இருந்தா பரிசுத்தமா இருந்தா பரலோகம் போயிடுறான்னு சொல்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆமா சரிதானே சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அப்படி சொன்னா நீங்க பேத்த ஏழையான புறா சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா ஒரு ஊழியங்க நான் கேட்கிறேன், என்னப்பா பரலோகம் போறதுக்கு என்னப்பா சுத்தமா இருக்கு? சரி வேற என்ன? சுத்தமா இருக்குது ரைட்டு, பரிசுத்தமா இருந்தா பரலோகம் போயிடலாம். சரி அடுத்து, நல்ல பரிசுத்தவான்கள் இந்து மதத்தில் இருந்தார்கள், இஸ்லாமிய மதத்தில் இருந்தார்கள், புத்தாவில் இருந்தார்கள், சீக்கியத்தில் இருந்தார்கள், ஜென்னில் இருந்தார்கள், சில கிறிஸ்தவங்கள்ட்ட இருந்தார்கள். எங்க இருந்தாலும் அவங்க பரிசுத்தமா இருந்தா பரலோகம் போயிடுவாங்க. இது யாருடைய கருத்து? இது மனுஷன் கருத்து. பரிசுத்தாய் பெற்றவருடைய கருத்து அப்படி இருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. பரிசுத்தாய் பெற்றவனுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாரை சொல்லிக் கொடுப்பாரு. வசனம் என்னடா சொல்லுது, வேதம் என்னடா சொல்லுது, அதை பாருடா அப்படின்னு பரிசுத்தாரை சொல்லிக் கொடுக்கும். அப்ப எந்த மதத்துல இருந்தாலும் பரவம் போயிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறா. மக்களும் தலையாடிக்கு போறாங்க. அவங்க பேத்த இல்லாம கிடையாது. ஏசுனா இதுக்கு வரேன்னு அதே மதத்துல நல்லவனா வாழ்ந்துட்டு போயிடலாம்ல. ஒருவேளை ஒரு பிரஜாதி அவன் தேவனை நோக்கி மன்றாடுங்க, ஒரு தெய்வம் இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசத்துல இருந்தா. ஆனா அந்த தெய்வம் யாருன்னு தெரியும். நல்லா உபவாசம் எடுப்பான். அது கிறிஸ்தவன் அல்ல. உபவாசம் எடுக்கிறவனெல்லாம் கிறிஸ்துவ உடையவனா இல்ல. அடுத்து நல்ல அந்த கடவுளுடைய சமுத்திரம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணக்கூடியவன், தேவனை தேடக்கூடியவன், ஜெபத்துல எல்லா மக்களுக்கும் நல்லது செய்வான். ஏழை எளியவர்களுக்கு எல்லாம் வாரி கொடுப்பான். கஷ்டப்பட்டு வந்துட்டாங்க, கண்ணீர் குடிக்கிறாங்க, உதவி கேட்டாங்கன்னு சொன்னா அவன் இருக்கிறதுல இருந்து எடுத்து கொடுப்பான். நற்கிரியைகள்ல ஐஸ்வர்யவானன். அந்த ஒரு தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிறது. பிரஜாதியா இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வம் இருக்கிறார் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, உபவாசம் எடுக்கிறது. அமிதமாக அவனுடைய வாழ்க்கை காலங்கள் போய்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வரான். வந்து அவனுக்கு தரிசனத்துல பேசுறான். பேதுரு ஒரு ஆள் இருக்காரு, சீமோன். என்ன பண்ணவ அந்த கடலோரத்துல ஒரு வீட்டுல, சீமோன் என்பவனுடைய வீட்டுல இந்த சீமோன் தங்கி இருக்காரு. போய் கூட்டு வாங்கட, அவரை கூட்டு வந்து பிரசவம் வைங்க. அவரு பண்ற செய்தி நீங்க கேளுங்க, ஆசிரியருக்கு பிடிக்க சொல்லிட்டு அவன் போயிட்டான். அப்ப ஏஞ்சல்ஸை பார்த்தேன், தூதனை பார்த்தேன், சொப்பனை கண்டேன், தரிசனம் கண்டேன், போதுமா? நீ தூதனையே பார்த்து இருந்தாலும் சரி, உபவாசம் எடுக்கிறவளா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிற ஒரு ஆவி உடையவளா இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாமலே செய்ய முடியும். இந்த குரலில பார்க்கணும். அதனால ரட்சிப்பு அவசியம். இந்த வார்த்தையை 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாட்டில ஏசுன போல அவரு மலை பிள்ளைகளோடு நல்ல சமாரியம் சபைக்கு வந்துட்டு உருவாடாரு. கைகாட்டில் இருக்கு, கைகாட்டி ஜான். அப்போ அவரு வந்து ஆட்சிக்க அவர் வேளாங்கண்ணி போனேன். வேளாங்கண்ணியில போய் எல்லாருக்கும் ஒரு 10 பேருக்கு வஸ்திரம் ட்ரெஸ் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும். வருஷம் அப்படியே எங்க குடும்பத்தில் செஞ்சு வந்துட்டேன். நான் செய்யணும் என் மனைவி பிள்ளைகளோட போய். ஆனால் ஆர்மிடி சபைக்கு வரல. அப்ப
இப்போ இந்த சொல்லி பார்த்தேன் ஒரு கையில் திருப்தி. சரி, ஆலோசனை ஐயா இருக்கு வர்றாங்க. உங்களதான் சொன்னேன். சரி, வேளாங்கண்ணிலாம் போய் செய்யணும்னு என்ன இருக்கு, அக்கிரியை இங்கேயும் செய்யலாம். அதனால நீர் ஒரு வீட்டில் கூட்ட வச்சு விஜய் அறிவி அந்த வட்டாரத்தில் இருக்கிற மக்களுக்கு, ஏழை எளிய மக்கள் அப்படி சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டு அதுகளுக்காக ஜெபம் பண்ணி ஆண்டு ஒப்பு கொடுத்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை கொடு, 10 பேரை செலக்ட் பண்ணி கொடு, நல்ல அன்னதானம் பண்ணு. அந்த இடத்துல போய் செய்யணும்னு என்ன இருக்கு? அப்படியா ஐயா? சரியா? போயிட்டு ஒரு வாரத்தில் மறுபடி தகவல் கொடுக்குறாங்க. ஐயா, நாங்கள் சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு வேணாலும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம், உங்களையே செலக்ட் பண்ணுவோம், நீங்கள் வந்து சொல்லுங்க. அப்ப இந்த பொருளியை பத்தி தான் பிரசவம் பண்றதுக்கு ஆவியானவர் நமக்கு வழிநடத்துதல் தர்றேன். அப்ப கத்தோலிக்க சபையில நிறைய ஜெபிக்கிறவளா இருக்கலாம், பாட்டு பாடுறவளா இருக்கலாம், நல்ல கிரியைகளை செய்யக்கூடியவளா இருக்கலாம், ஏழை எளியவர்களை நேசிக்கிறவளா இருக்கலாம், ஜெபிக்கிறவளா இருக்கலாம். ரட்சிப்புங்கிறது இல்ல. எது ரட்சிப்பு? உன் வாழ்க்கையில் மாற்றத்தை பார்த்தாலே தெரியுமே, அதான் ரட்சிப்பு. இது பக்தி. பக்தி என்பது வேறு, மறுபுறப்படைந்து ஆவிக்குரியவர்களாய் வாழ்வது வேறு. இந்த பகுத்தறிவு இல்ல. கூட்டத்துக்கு வந்துட்டா அவங்களும் ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்களும் பரவத்துக்கு வருவாங்க, இந்த நல்லவன் வாழ்வார் ஒரு ஊழியர்கள் சொன்னால அது மாதிரி இல்ல. ரட்சிப்பு என்பது வேறு. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய சந்திப்பு. தெய்வத்தினுடைய சந்திப்புக்கு பேர் தான் ரட்சிப்பு. அகிலாண்டத்தை படைத்த இறைவன் உன்னை சந்தித்தாரா? சந்தித்த நாள் ரட்சிக்கப்பட்டனா? தெய்வம் எனக்கு சந்திச்சார். தர்சனத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு கூடாது, சொப்பனத்தை பார்த்தேன்னு சொல்லக்கூடாது. இது வாழ்க்கையில் அடைகிற ஒரு அனுபவ மாற்றம். தெரியல நிறைய கூடி கூடி உட்கார்ந்து தோற்றம் போட்டு உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு இருக்கு. அந்த தெய்வத்தினுடைய சந்திப்பே இல்லை. பக்தியை ரட்சிப்பு என்று நம்புகிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை அந்த கைகாட்டில ஜானுடைய வீட்டுல ஆண்டவர் அப்படி வழி நடத்துறாரு. அந்த வசனங்கள் ஒரு வேளாங்கண்ணி பக்கம் போறதே இருப்பாரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து சத்தியத்தை தியானிச்சாரு, ஒப்பு கொடுத்தாரு, ஊழியத்துக்கு வந்தாரு. அப்புறம் ஃபாதர் பெருமான் செய்யாவோட இணைஞ்சு 10, 20 ஊழியர் 25 ஊழியர்களுக்கு மேல அதிபராக உயர்த்தப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு நல்ல ஒரு சன்மார்க்கர், பொருளில் ஒரு சன்மார்க்கர், துன்மார்க்கன் இல்லை, சன்மார்க்கன். இந்த மதத்தில் இருந்தாலும் நல்லவன் பரவம் பெறான்னு சொல்லக்கூடாது. பரிசுத்தமா இருந்த பரிசுத்தமா எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியும் போனால் பரலோகத்தில் இருந்து இரட்சகர் இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, சிலுவையில் அறையப்பட வேண்டியது அவசியம் இல்லை, ரத்தம் சிந்த வேண்டியது அவசியம் இல்லை. எந்த மதத்தில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் பரிசுத்தமா இருந்தா பரலோகம் போயிடலாங்கிறது மனுஷ கருத்து. இதுக்கு நீ தலையாண்டிட்டு உட்காந்து நீ ஒரு பேத்த நீ செத்தினா பரவ மாட்ட. அப்படி இல்லை. எங்கள் வேதம் சத்தியம், எங்கள் வேத நாயகம் அகிலாண்டத்தை படைத்த இறைவன். அவர் எழுதி கொடுத்த வேதம் அப்படி சொல்லவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லுவாயானால் உனக்குள்ள பரிசுத்தாவில தங்கி இருக்கிற தலையில சொல்லுவா. ஆகவே உன்னுடைய விசுவாசம் வேத வாக்கியங்களின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதுக்கு மாறான கருத்துக்கள், மனுஷ கருத்துக்கள் எல்லாம் அங்கீகரிக்க கூடாது. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து தேவ கற்பனை மாதிரி, சத்தியம் மாதிரி இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கணும். மனிதனுடைய கற்பனைகள், மனிதனுடைய யோசனைகள், மனிதனுடைய கருத்துக்களை சபைகளிலே உபதேசங்களாக போதித்து அவங்க அதை விசுவாசித்து எனக்கு ஆராதனை செய்யறாங்க, அது வீணான ஆராதனை என்று இயேசு சொன்னார். அந்த ஆராதனை அக்செப்ட் பண்றதே இல்லை அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டு போவா, அவ கையை தட்டிட்டு போவா, தோத்திரம் கொண்டு போவா, தேவன் அங்கீகரிக்க மாட்டார்.
தேவன் அங்கீகரிக்க வேண்டுமானால் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து அடக்கப்படப்பட்டு உயிர் திறந்து பரவேறின கிறிஸ்து அவனை சந்திக்க வேண்டும். அந்த சந்திப்புக்கு பேர் தான் ரட்சிப்பு. தம்முடைய ஜனத்தை கர்த்தர் சந்தித்தார் என்று நகோமி கேள்விப்பட்டு அந்த மோவாப் தேசத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தார். தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார். அந்த சந்திப்புக்கு பேர் தான் ரட்சிப்பு. அது வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உலகத்தை தூக்கி வீசிடுவான். உலக மக்கள் எல்லாம் அவன் சமுதாயம், அவன் ஜாதி, அவன் சொந்தம், பந்தம் எல்லாம் ஒரு பக்கம் நிற்கும். இவன் மட்டும் தனியா நிற்பான். காரணம் அகிலாண்டத்தை படைத்த இறைவன் கூட இருப்பான். தெய்வம் கூட நிற்கிறதுனால அவனுக்கு மிகப்பெரிய பலன். இப்ப வாசிக்க நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசி. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். போதும். அப்போ இஸ்ரவேலர்கள் சொந்த ஆட்சி, சுய ஆட்சி, மாநிலத்திலே சுய ஆட்சி, மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி, இப்படி தன்னாட்சி செய்து கொண்டிருந்தார்கள். யூத சமுதாயத்தை யூதர்களே ஆண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இடையிடையே எதிராளிகள் வந்து இவர்களை மேற்கொண்டார்கள். அப்படி மேற்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு எதிரியும் இவர்களை அடிமைப்படுத்தும் பொழுது சில ஆண்டுகள் அந்த மக்களை ஆண்டு கொண்டிருப்பார். யாரை? இறைவனுடைய மக்கள், இறை மக்கள், இறைவனுடைய ஜனத்தை எதிரிகள் வந்து ஆண்டு கொண்டிருப்பார். இவர்கள் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பார். இந்திய தேசத்தை இஸ்லாமியர்கள் ஆளவில்லையா? இந்திய மக்கள் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு அடிமைகளாக வாழவில்லையா? வாழ்ந்தார். வரலாறு. இரண்டாவதாக பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் முழு உலகத்தையும் துடித்து ஆண்டு கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்தியா துணைக்கண்டம், ஆசிய கண்டத்திலே, கிழக்காசியாவிலே துணைக்கண்டமாக விளங்குகிற இந்தியாவையும் அவர்கள் ஆண்டார்கள். கிழக்கு இந்திய கம்பெனி வியாபாரிகளாக வியாபாரம் செய்வதற்காக உள்ளே நுழைந்தார். படிப்படியாக ஒரு முன்னேறி இறுதியாக அந்தந்த ஏரியாவில் போய் வியாபாரங்களை செஞ்சு அந்தந்த மக்கள் அந்த ஏரியாவை பிடிச்சி கம்ப்ளீட்டாக அப்புறம் லண்டனுக்கு இங்கிலாந்துக்கு சொல்லி கொடுத்து அங்கே இருந்து ஆளுகை அதிகாரம் எல்லாம் இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்காரர்கள் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்தியாவை அப்ப முகாலயர்கள் ஆண்டார்கள், இங்கிலீஷ்காரர்கள் ஆண்டார்கள் இந்தியாவை. இப்பொழுது இந்தியாவிலே சுயாட்சி, தன்னாட்சி. ஆகவே அடிமைப்படுத்தப்பட்டு இந்தியர்களாகி நாம் கடந்து வரவில்லையா? இது போல யூத சமுதாயத்தை, இஸ்ரேலிய மக்களை அவர்கள் சுயமாக கொஞ்ச காலம் ஆளுகை செய்து கொண்டிருப்பார்கள். அப்புறம் எதிராளிகள் வந்து அவர்களை அடிமைப்படுத்தி விடுவார்கள். இப்படி இடையிடையே அடிமைகளின் ஆட்சி நடந்தது. அப்படி நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் தான் இந்த இடியோடை கர்த்தர் எழுப்புகிறார். எழுப்புவதற்கு முன்பு அவர்களை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தவர்கள் மீதியானியர்கள். அவர்களோடு இணைந்து வந்தார்கள் அமலேக்கியர்கள், அவர்களோடு இணைந்து வந்தார்கள் கிழக்கிந்திய புத்திரர்கள். ஆகவே 3 எதிராளிகள் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்து தெய்வ மக்களை, இஸ்ரேலிய மக்களை அடிமைப்படுத்தும்படியாக, முழுமையான ஆட்சி அதிகாரங்களை கையில் எடுக்கும்படியாக இந்த மீதியாளிகள் வந்தார். மீதியாருடைய தலைமையில் வந்தார். வந்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ விவசாயம் தான் அதிகமா மக்களுக்கு சாப்பாடு தானே. உடுத்த துணி, 2வது சாப்பாடு. இப்போ சாப்பாடை தர்றது வந்து விவசாயம். ஆக விவசாயத்தில் இஸ்ரேலிய மக்கள் ரொம்ப முன்னேறி வருவார். அவர்கள் தான் நம்முடைய காலகட்டத்திலும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து 200 நாடு அது அப்படியே பெருசாகி அப்படியே வளர்ந்துட்டார். உலகம் முழுவதும் சிறடிக்கப்பட்ட ஒரு கூட்டம் வாழ்க்கையே அறிவிப்பட்டு
அப்படியே வந்துட்டு முதலாவது ஆபிரகாமின் சந்ததி யூத சமுதாயம் 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார். அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் பஸ்கார் குட்டி ரத்தத்தின் மூலம். செங்கடலை பிறந்து வனாந்தரம் வந்தார்கள். 40 ஆண்டு காலம் எந்த ஒரு குடியிருப்பின் எல்லை இல்லாமல் சுத்திட்டே இருந்தாங்க. வீடே இல்லை, டென்ட்டை போட்டு வாழ்ந்துட்டே இருந்தான். 40 ஆண்டு காலம், 400 ஆண்டு காலம் அடிமை. சரி, கத்தர்கிட்ட வந்துட்டோம், கத்தர் நடத்துவார்னு பார்த்தா அவரை போய் சுத்தி விடுறாரு. ஏன் கத்தர் சுத்தி விடுவாரு? ஐயா சுத்தி விட்டுருக்காரியா? உன்னை சுத்துறாரோ சுத்த விடுறாரோ இல்லையோ, ஆனால் தம்மால் மீட்கப்பட்ட தம்முடைய ஜனத்தை சுத்தி சுத்தி வரும்படியா பண்ணிட்டார். 40 வருடம், 40 நாட்களில் செங்கடலை கடந்தவுடனே கால் வைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தூரத்தில் இருந்தது கானான் தேசம். 40 நாட்களில் பிரவேசிக்க வேண்டிய தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாத அளவுக்கு அவர்களை சுற்றி சுற்றி நடத்தினார். அவருடைய நடத்துதல் அப்படி இருக்குது. அவர் நடத்துறாருன்னா ஞானம் உள்ளவர். அப்படி சில நேரங்கள் நடத்துவார். ஏன்னு கேட்டா அவர்கிட்ட இருந்த என்ன ஞானம், இடத்தோடு தூக்குனாப்ப அப்படி கொடுத்துடக்கூடாது. கையில கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு போனாங்கன்னா நம்ம கொடுக்கறத மதிப்பாங்க. அந்த காடா தேசத்தின் சுதந்திரங்களை கொடுக்கும் பொழுது, பாலும் தேரும் ஓடுகிற அந்த தேசத்தின் நன்மைகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார்கள். நம்ம ஒரு காலத்துல நம்ம சிறுமைப்பட்டிருந்தோம், எகிப்திலே அந்நியனாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்பதை நினைத்து நினைத்து அவர்கள் நம்முடைய பாதையிலே கடந்து வருவார்கள் என்று அவர் நம்பின இந்த மக்கள். அதனால ஒரு 40 வருஷம் 400 வருஷம் அங்க, 240 வருஷம் இப்படி கால கணக்குகள் எல்லாம் பதிவாயிருக்கு. நீங்க குர்ஆன்ல கால கணக்கு பார்க்க முடியும், மகாபாரதத்துல பார்க்க முடியும், ராமாயணத்துல பார்க்க முடியும், பகவத்கீதையில எல்லாம் பார்க்க முடியும். புனித புத்தகங்கள் என்று சொல்லுகிறார்களே, முழு உலகத்திலும் எந்த புத்தகத்திலும் கால கணக்கு கிடையாது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னே, கோடி கோடி வருடங்களுக்கு முன்னே இந்த பேத்தையெல்லாம் எழுதி வச்சிருவாங்க. இதெல்லாம் நம்ம பெரும்பான்மை நம்புகிறது. காலக்கணக்கை துல்லியமாக விவரிக்கக்கூடிய முழு உலக புத்தகங்களிலே, புனித புத்தகங்களிலே மிக மேன்மையான புத்தகங்களுடைய கையில் இருக்கிற வேத புத்தகம் மட்டும்தான். அந்த புத்தகத்தை வாசிச்சு பாரு, சேலஞ்ச். காலக்கணக்கு ஆதாம் முதல் மனுஷன் படைக்கப்பட்டதில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாம் என்று பெயர் சூட்டப்பட்டார். அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழு வரைக்கும் உள்ளதான மனித வாழ்க்கை சரித்திரத்தில் கிளீனா கொண்டு வர்றார், காலக்கணக்கோடு கொண்டு வர்றார். அகிலாண்டத்தை படைத்த இறைவர் அவருடைய ஆவியானவரால் எழுதப்பட்ட புத்தகம் வேத புத்தகம். காலக்கணக்கு நம்முடைய வேதத்தில் மட்டும்தான். மற்றவங்க இமேஜினேஷன், கற்பனை பண்ணி சொல்லுவான். கோடி கோடி ஆண்டுகளுக்கு முன்னே அப்படின்பா. ரொம்ப சுருக்கமா வந்தாங்கன்னா 5000 ஆண்டுகளுக்கு முன்னே அப்படிங்கிற ஐடியாவில் இப்படி பலரும் பலவிதமான காலக்கணக்கை கற்பனையில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அக்யூரேட்லி சரியாக நெத்தில் அடிச்சது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அது போல சொல்லுகிற ஒரு புத்தகம் இந்த உலகம் முழுவதும் தேடினாலும் சரி, காலக்கணக்கை அறுதியிட்டு உறுதியாக பேசுகிற ஒரே புத்தகம் கிறிஸ்தவனுடைய கையில் இருக்கிற பரிசுத்த வேதாகமம் என்பதை நாம புரிந்து கொள்ளும். சேலஞ்ச் பண்ணி பேசுறேன். ஆதாமிலிருந்து பிந்தின ஆதாம் வரைக்கும் உள்ள காலக்கணக்க வேதாகமத்தில் இந்த 40 நாட்கள் உபவாச காலங்கள் வரும் பொழுது அதிகமா இதை தியானிச்சு தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஆக ஆதாமிலிருந்து மோசே வரைக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்களே மோசேயின் தலைமையில், அந்த மோசே வரைக்கும் ஒரு கால கணக்கு ஜெனியாலஜி, அதாவது பிறப்பு அடிப்படையாக்கி அந்த காலக்கணக்குகள் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டது. மோசேயின் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தலைமைத்துவம் வகித்தார்கள். 80வது வயதில் இருந்து 120வது வயது வரைக்கும் அந்த காலக்கணக்கு தொடங்கி காலண்டரையே கர்த்தர் மாற்றிடுவார். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேலிய மக்கள் புறப்பட்ட பொழுது அவர்களுக்கு ஒரு காலண்டர் கொடுப்பார்கள். அதுல இருந்து தலைமைத்துவ காலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய வேதாகமத்தில்.
தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஒரு அற்புதமான புத்தகத்தை கர்த்தருடைய கையில் தந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நியாயாதிபதி புத்தகத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கும் பொழுது 5வது நியாயாதிபதியாகிய இந்த கிதியோன் என்பவரை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே கர்த்தருடைய தூதனானவர் இறங்குகிறார். அப்ப கொர்நேலியுவுக்கு தூதன் இறங்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பேதுருவை கூட்டு வாங்கடா அப்படின்னு அவர் வந்து சுவிசேஷம் அறிவிப்பார். இப்படி ஒரு கூட்டம் கூடி வீட்டுக்குள்ள. அப்ப அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுகிறது, பாவ உணர்வு உண்டாகிறது. அவங்க கேட்டுட்டு இருக்கும் போதே பாவி பாவி பாவின்னு கதறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு இறக்கம் செய்த அவங்க அந்த இடத்திலேயே தேவனுடைய சந்திப்பை பெற்றுக் கொள்கிறார். அப்ப இறைவனுடைய சந்திப்பை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப ரட்சிக்கப்பட்ட உடனே அவங்க மேல அபிஷேகம் இறங்குது. பரிசுத்த ஆவி இறங்கின உடனே சொல்லிக் கொடுக்கிறாரு, பேதுருவே, நம்மை போல அபிஷேகம் பண்ணப்பட்ட இவர்கள் தண்ணீரை விளக்கலாமா? ஆகவே ஜலத்திலே இறங்கி ஸ்நானம் எடுத்து கரையேற முடியாது, இவர்களுக்கு ஞானசாரம் கொடுங்கள் என்று கட்டளை கொடுத்தார். இவ்விதமாக கொர்நேலியு வீட்டாரும் அவருடைய சிநேகிதமார்களும் அந்த வீட்டிலே அந்த நேரத்திலே கூடி வந்த அத்துணை மக்களும் ஒரே நேரத்திலே ஆண்டவருடைய சந்திப்பை பெற்றார்கள். அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளை பேசினார்கள். மாத்திரமல்ல, தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் எடுத்தார்கள். இவ்விதமாக ஒரு வீட்டு கூட்டத்திலேயே ஒரு பெரிய மாற்றங்களை பரலோகத்தின் தேவன் கொர்நேலியு வீட்டிலே செய்தார். கொர்நேலியுடைய பெயர் வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டு அவருடைய பெயர் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்பது பரலோக தேவனுடைய திட்டம். அதனாலே தேவன் அங்கே கிரியை செய்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக தேவ சந்திப்பை பெற்றவர்களை தேவனால் சந்திக்கப்பட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்துவது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. அதோடு கூட இணைந்து அவர்கள் தண்ணீருக்குள்ளே மூழ்கி ஸ்நானம் எடுக்கிறார். இப்பதான் நிச்சயப்படுத்தலாம், நான் செத்தா பரலோகம் போக முடியும். அல்லேலூயா சொல்லுவேன். தெய்வ சந்திப்பு இல்ல, அபிஷேகத்தின் நிறைவு இல்ல, அந்நிய பாஷை இல்ல, அப்புறமாக்கும் ஞானசாரம் எடுக்கிறாங்க. இது குழந்தையிலேயே ஞானசாரம் கொடுத்துறாங்க. துருபதேசம் பொய். இது ஜாதுக்கு தெரியும். இப்ப குழந்தையிலே கொடுத்துட்டோம்னா தான் இது வந்து பரலோகத்துக்குரிய ஞானசாரம் எடுக்காம சாகுங்க. அப்ப பாதாளத்துக்கு கொண்டு போயிடலாம். தெளிவா தெரியும் சாத்தானுக்கு. அதனால ஒரு வஞ்சக கூட்டம், பேய்களின் குடியிருப்பு, அசுத்த ஆவிகளின் காவல் வீடு. நான் சொல்லல, பரலோகம் சொல்லிட்டு இருக்கு. தலையில சொல்லுவா, உனக்கு சொந்தமா தெரியும், பந்தமா தெரியும், ஒரு சமுதாயமோ ஒரு ஜாதியா தெரியும். ஆனா சத்தியத்தின் அடிப்படையில் வரணும். அப்பதான் செத்தா பரலோகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கொர்நேலியு நல்லா ஜெபம் பண்றவையா, கொர்நேலியு தரிசனம் தான் வைப்பாயா, ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் தான் கொடுப்பாரு, தூதனை எல்லாம் அனுப்பி அவனோட பேச வைப்பாரு. அவன் நல்லா நற்கிரியை செய்வான். ஏழை எளிய குடும்பத்தில் நல்லவன் என்று சாட்சி பெற்றவையா. அவன் ஊர்லயே அவனுக்கு சாட்சி இருக்கியா, ஊரார் எல்லாரும் நல்லவன் என்று சாட்சி. இதெல்லாம் பரலோகம் போகாது. பரலோகம்னா அதிகாரத்தை படைத்த தேவனுடைய சந்திப்பு வேணும். நற்கிரியை வைத்து ஊர்கார கொடுக்கிற சாட்சியை வச்சு, நீ ஜெபம் பண்றதை வச்சு, நீ பெற்றுக்கொள்கிற தரிசனங்களை வச்சு பரலோகம் போக முடியாது. ரட்சிப்பு தேவ சந்திப்பு, அதை உறுதிப்படுத்தும் பரலோகம் அடையாளம் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு. அதுக்கப்புறம் தண்ணீருக்குள்ள மூழ்கி இருக்கிற ஞானசானம். சொல்லுங்க. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை மேல கட்டப்படுறது திருச்சபை. அதுக்கப்புறம் அது வளர, அதுக்கப்புறம் தான் வளர வேண்டியது. இது ஒரு குழந்தை டெலிவரி ஆகிற மாதிரி. இந்த ரட்சிப்பு, ஞானசானம், பரிசுத்த ஆவி, அந்நிய பாஷை, கைதட்டுறது, எல்லாம் டெலிவரி ஆகிற குழந்தைக்கு சமம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் பாடம் கொடுக்கிறேன் அப்படின்ற காலம் போயிருச்சு. ஆனா இன்னும் சைல்டு மைண்ட், ஒரு குழந்தைத்தனமான புத்தி தான் இருக்கு, வளர்ச்சி இல்லை. ஆகவே எபிரேயர் ஆக்கியோர் வேதனைப்படுகிறார். காலத்தை
பார்த்தா இதுவரைக்கும் நீங்க கடந்து வந்த காலங்களை பார்த்தா இந்நேரம் நீங்க எல்லாருக்கும் மற்ற மக்களுக்கு போதிக்கிற இடத்துக்கு வந்திருக்கணும். உங்களுக்கு இன்னும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு கடித்து விடுகிறேன். வாளை உண்ணத்தக்கவர்களானீர்கள், உங்களுக்கு பலமான ஆகாரத்தை கொடுக்க முடியவில்லை. வாழையே கொடுக்கிறோம், திரும்ப ரட்சிக்கப்படு சொல்ல வேண்டியிருக்கு. யார் தான் சொல்ல வேண்டும். பசுத்தாய்பரு ஆவியில் நிரப்பு ஜெபம் பண்ணி வாசடு இதையே திருப்பி சொன்னா இது குழந்தை தன்மை. வளர்ச்சிக்குரிய விஷயங்கள் இருக்கு, அந்த இடத்திற்கு நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகும். அப்போ கிதியோனுக்கு தரிசனம் கிடைக்கும். எந்த நேரம் அமலேக்கியரும் மீதியானியரும் கிழக்கு புத்திரரும் மூவரும் கூட்டணி அமைத்து இஸ்ரவேல் சமுதாயத்தின் மேலே பாய்ந்து அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள், விவசாயத்தை அழிக்கிறார்கள். நல்லா வளர்ந்து அறுவடை செய்கிற காலத்துல தான் கூட்டணி அமைச்சு உள்ள நுழையா. அவ்வளவு வழி திருட்டு போயிடுது. ஆட்சியாளர்கள் மீதியானியர்களை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர், கிழக்கு புத்திரர்களை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள், அமலேக்கியர்களை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் அவ்வளவு வழி திருட்டு போய் அளவாடி பயில ஆட்சி படத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான். அவ்வளவு வழி திருட்டு பயிலாம் இருக்கான். இப்ப பாருங்க எதுக்கு வந்திருக்கான்? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள அறுவடைகளை கொள்ளையடிச்சிட்டு போறது, வருகிற வருமானங்களை கொள்ளையடிப்பது, மீண்டும் அந்த ஜனங்கள் மேலே வரி விதித்து வரிக்கு மேல் வரி போட்டு எல்லா விலைவாசிகள் எல்லாம் ஏற்றி அதுல வர்ற வருமானங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வருகிறது. இப்படித்தான் அதுக்கு முன்னே ஆண்ட ஆட்சியாளர்கள் அடிமைப்படுத்தி எல்லா வருமானங்களையும் கொள்ளையடித்து போயிட்டான். இப்பொழுது ஒரு 7 ஆண்டு கால அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அறுவடைகளை பூரா சுத்தரிக்கிறான், வருமானங்களை பூரா எடுத்துட்டு போறான். இதனால சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, குடிக்கு கஷ்டப்படுறாங்க, குடும்பங்கள் வறுமைகளுக்குள்ளே தள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட காலகட்டத்திலே இடையிலேயே இவர்களுக்கு வந்து கொண்டிருந்தது இஸ்ரேலிய மக்கள். எது வல்லமைகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து அடிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள், எது வல்லமைகள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் 5வது ஆளாக பரலோகத்தில் இருக்கிற தேவன் இந்த கிதியோனை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அடிமைப்படுத்தப்படுகிற சக்திகள் இஸ்ரேலிய மக்களை, தெய்வ மக்களை வந்து மூடும் பொழுது அந்த எதிர் சக்திகளோடு போராடி ஜெயித்து ஒட்டுமொத்த இஸ்ரவேல் சமுதாயத்தின் விடுதலையின் வாழ்க்கைக்குள்ளே வழிநடத்துவதற்காக கிதியோனை தேவன் தெரிந்து கொண்டு அவனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அந்த பலப்படுத்துற காரியம் தான் அவன் ஆலைக்கு சமீபமா கோதுமைகளை பூரா அறுவடை பண்ணி கொண்டு வந்து ஆலைக்கு பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு மறைஞ்சுக்கிட்டு அடிக்கிறான், கருதடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆலைக்கு சமீபமாய் போரடித்தான். ஆலை எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? ஒவ்வொரு இடங்களிலும் ஆலை வைத்திருப்பார்கள் விவசாயிகள். யார் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுகிறார்களோ அவர்கள் ஆலையை வைத்திருப்பார்கள். அந்த ஆலை எதற்கு என்று சொன்னால், ஒன்று திராட்சை தோட்டங்கள் எல்லாரும் வைத்திருப்பார்கள். அந்த திராட்சை தோட்டங்களில் இருந்து எடுக்கப்படுகிற பழங்களை அவர்கள் புழிந்து ரசம் எடுப்பதற்கு, திராட்சை ரசம் எடுப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது ஆலை. மாத்திரமல்ல, ஒலிவ மரங்களை வளர்த்துக் கொண்டிருப்பார்கள். அந்த மேடு பள்ளங்கள் எல்லாம், மலை சிகரங்களில் எல்லாம் ஒலிவ மரங்கள் காணப்படும். அந்த ஒலிவ மரங்களில் இருக்கிற அந்த பழங்களை எல்லாம் எடுத்து, அந்த வித்துக்களை எல்லாம் எடுத்து அதை நசுக்கி அதிலிருந்து எண்ணெயை பிடித்து எடுப்பார். ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது எடுப்பாங்க. அதுக்கு தான் ஆலைகளை வைத்திருப்பார். இந்த ஆலைக்கு பக்கத்துல எண்ணெய் சிந்தி கிடக்கும், ரசம் சிந்தி கிடக்கும். இங்கே கொண்டு போய் கரு அடிச்சோம்னா அந்த களமெல்லாம் ஒட்டிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆலைக்கு சமீபமாக தன்னை மறைத்துக் கொண்டு தன்னுடைய வருமானத்தை பாதுகாப்பதற்காக அந்த அறுவடையாளர்களுக்கு வருமானம் காலமெல்லாம் அதை வைத்துதான் தன் குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். அந்த வருமானத்தை கொள்ளையடிப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம், கூட்டணி அமைத்து வருகிறது. அமலேக்கியர்களாக, மீதியானியர்களாக, கிழக்கு புத்திரர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கரங்களுக்கு தப்புவிக்கப்படுவதற்காக, தன் வருமானத்தை பாதுகாப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் கிதியோன் என்பவர் போரடித்துக் கொண்டிருக்கிறார், கருதடித்துக் கொண்டிருக்கிறார்.
இப்படிப்பட்டதான பயந்து வந்துருவானோ அப்படின்னு பயந்துகிட்டே தன்னுடைய வருமானத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த நேரத்தில் ஆலைக்கு தெளிவா போராடிட்டு இருக்கும்போது கருதடிச்சிட்டு இருக்கும்போது தூதன் இறங்கிட்டான். அப்ப தூதன் என்று சொன்னால் ஏஞ்சல்ஸ், படைக்கப்பட்டவர்கள். தூதரானவர் என்று பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது படைக்கப்பட்டவர் அல்ல, படைப்பாளரே தூதரானவராக இறங்கி இருக்கிறார். கரங்களை சொல்லுவோம். பழைய ஏற்பாடு புத்தகத்திலே தூதரானவர் என்று நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அகிலாண்டத்தை படைத்த இறைவன் தூதனுடைய சாயலிலே அவர் வெளிப்பட்டார். புதிய ஏற்பாட்டிலே மனுஷனுடைய சாயலிலே வெளிப்பட்டார். அவருக்கு ஒரு பெயர் நாமம் தரப்பட்டது, அதான் இயேசு கிறிஸ்து. தேவனுக்கு மகிமை உண்டாகும். பழைய ஏற்பாட்டிலே தூதரானவர், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை பெற்றுக் கொண்டவர். பழைய ஏற்பாட்டிலே தூதரானவர் என்று சொன்னாலும் சரி, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து என்று சொன்னாலும் சரி, இரண்டும் ஒருவரைத்தான் குறிப்பிட்டு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூதரானவராக அந்த காலத்தில் வெளிப்பட்டார். இப்போ போராடிட்டு இருக்கிற கிதியோனுக்கு வெளிப்பட்டு சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் பார்த்தான், ஆமா பராக்கிரமசாலி நல்லா தான் இருக்கு. பேசுறது கர்த்தராக கவனிங்க, பேசுறவர் கர்த்தர். பரலோகம் பேசிட்டு இருக்கு. தூதனானவருடைய வடிவத்திலே சாயலிலே தெய்வ சத்தம் வந்து கொண்டிருக்கிறது, தெய்வ வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா இவருடைய நிலைப்பாடு மிகவும் சோர்வு. ஒட்டுமொத்த சமுதாயமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. வருமானங்கள் வரவில்லை, வருமானங்கள் பறிபோய் கொண்டிருக்கிறது. கொஞ்ச நெஞ்சு கிடைக்கிற வருமானங்களையும் சூறையாடி கொண்டிருக்கிறார், கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்வல்லமைகள், தீய சக்திகள். ஆகவே பாதிக்கப்பட்ட நிலைமையிலே அவன் அந்த கருதுகளை அடித்துக் கொண்டிருக்கும் போதா இப்போ ஆண்டுடைய சத்தம் வருது. தூதர் சொல்றாரு, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு வந்தது. அப்பெல்லாம் கேட்டாங்க, இதெல்லாம் இருக்கும், எங்க குடும்பம் இருக்கு, என் குடும்பம் சின்ன குடும்பம், ஒட்டுமொத்த சமுதாயத்தின் பார்வையில் நாங்கள்லாம் எளியவங்க, சின்னவங்க, இப்படி இருந்துட்டு இருக்கோம். எதிராளிகளுக்கு பயந்து நாங்கள் இது போராடிச்சுட்டு இருக்கோம், கத்தடிச்சுட்டு இருக்கோம். கர்த்தர் பராக்கிரமசாலிங்கிறீரு, நல்லது. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாருன்னு சொல்றீங்க, நல்லது. நான் கர்த்தர் எங்களோட இருந்தா ஏன் அப்படிலாம் நடக்குது, என் வீட்டில் ஏன் அப்படி நடக்குது, என் குடும்பத்துல ஏன் அப்படி நடக்குது. அப்போ வேதாகமத்தில் எழுதியிருக்கு, எங்கள் பிதாக்கள் எல்லாம் எதிர்ப்பு தேசத்திலிருந்து புறப்படும் போது அப்படி அற்புதம் செஞ்சார், இப்படி அற்புதம் செஞ்சார். செங்கடல் இரண்டா பிறந்தார், கண்பலை இரண்டா பிறந்தார், வானத்திலிருந்து மண்ணா வைத்து. இதெல்லாம் நல்லா இருக்கியா, பரஸ்பரம் நல்லா இருக்கு. ஏன் என் ஃபேமிலி இப்படி இருக்கு, என்னுடைய நிலைமை ஏன் இப்படி இருக்கிறது, சிக்கலுக்குள்ள இருக்கிறது. டெலிவரன்ஸ், விடுதலை, ரிலீஃப் எங்கே இல்லையே. பயந்துலையா வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கோம். ஃபியூச்சர் எங்களுக்கு ஒரு விஷனே கிடையாது, எங்களுடைய எதிர்காலத்தை குறித்த தரிசனமே இல்லையே. ஆனா நீங்க பேசுறீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்றீங்க, பராக்கிரமசாலின்றீங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, உங்க வார்த்தைகள்லாம் நல்லா தான் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஆனா வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கு, குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது, எங்களுடைய வருங்காலத்தை குறித்த ஒரு தரிசனம், நம்பிக்கை ஊட்டும் தரிசனம் இல்லையே என்று கணக்குகிறார், சொல்லுகிறார். அப்பதான் சொல்றார், ரொம்ப சின்னதியா எளிமையானதியா கர்த்தர் கூட இருக்கிறார் சொல்றீங்க. ஒட்டுமொத்த சமுதாயத்தை பார்க்கும்போது, வருமானத்தை பார்க்கும்போது, எதிர்காலத்தை பார்க்கும்போது எல்லாம் சுண்ணியமா இருக்கியா, இப்படியா அப்படின்னு கேட்டான். நம்பதான் அப்படியே தன்னை தாழ்த்தி தன்னுடைய நிலைமையை புரிந்து கொண்டு உணர்ந்து உண்மையை உண்மையாகவே அறிக்கையிட்டார். அடுத்த ஆள் கார்பரேஷன் இருக்காரு அப்படின்னு நம்மளுடைய கௌரவத்தை விட்டுறக்கூடாது, நமக்கு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டுலாம் அவன் நிக்கல. கிளீனா உள்ளதை உள்ளபடியே அறிக்கையிட்டார். தன்னுடைய சூழ்நிலைகளை அப்படியே ஒப்புவிக்கிறார், தன்னுடைய குடும்ப நிலைமைகளை அப்படியே ஒப்புவிக்கிறார். அப்படின்னா என்ன, மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அப்படியே அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். தன்னுடைய இரக்கம் அவனுக்கு கிடைக்க முடியாது. அவன் தன்னை உணர்ந்து அறிக்கையிடுகிறான், கான்வெர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். உள்ளதை உள்ளபடி ஒரு வளர்ச்சி கௌரவத்திற்காக அவன் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவில்லை, உண்மையாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தான். அப்பதான்
சொன்னாரு, ஒரு மனுஷனை முறியடிக்கிறவார் உனக்கு விரோதமாக இருக்கிற அத்துணை சூழ்நிலைகளையும் நீ முறியடிப்பா. இந்த மீதியாருடைய தலைமையின் கீழ் வந்திருக்கிற அமலேக்கீரை, அந்த கிழக்கு புத்திரர்களை ஒரு மனிதனை ஓட ஓட விரட்டி முறியடிப்பது போல உனக்கு விரோதமாக எழுப்புகிற ஒரு சமுதாயத்தையே கீழ்ப்படுத்துகிற உங்களுடைய வருமானங்களை முறியடித்துக் கொண்டிருக்கிற அத்தனை தீய சக்திகளையும் ஒரு மனுஷனை முறியடிக்கவாறு முறியடிப்போல் பரலோகம் அவனை பலப்படுத்தியது, தைரியப்படுத்தியது. தேவனுடைய வாக்குகள் இறக்கும் பொழுது, தேவனுடைய சத்தம் கேட்கும் பொழுது நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பலன் உண்டாகிறது. அல்லேலூயா. பலப்படுத்தப்பட்டார், தைரியப்படுத்தப்பட்டார். சோர்ந்து போன காலகட்டம், சம்பாதித்தது எல்லாம் இழந்து போகிற காலகட்டம், எதிர் வல்லமைகள் வந்து பயமுறுத்தி கொண்டிருக்கிற காலகட்டம், அந்த சூழ்நிலை மத்தியில் அகிலாண்டத்தை படைத்த தெய்வம் தூதரானவராக இறங்கி வந்து அவருக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்தி கொண்டிருந்தார், தைரியப்படுத்தி கொண்டிருந்தார். சொல்ல நான் கூட இருப்பேன், நான் உன்னை நடத்துவேன், உன்னோடு கர்த்தர் இருப்பார். உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம், எதிராளி மூலமா வருகிற அந்த பிரச்சனைகளை பார்க்கிறோம், உனக்கு எதிராக தடைகளாக எதிர்ப்புகளாக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளை பார்க்கிறோம், அதுக்கு இருக்கிற பலத்தை பார்க்கிறோம். உன்னோடு இருக்கிறவருடைய பலம் பெரிய சொல்ற உனக்கு இருக்குது, உன்னோட இருக்கிற பலம் எது தெரியுமா? நான் உன் கூட இருக்கதான் பலம். நான் உன்னை நடத்துவேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? வார்த்தையை கேட்ட உடனே அவளுக்கு பலன் உண்டாய். எங்க இருந்துதான் வந்துச்சு தெரியாது, இந்த வார்த்தை கிடைச்ச உடனே அவளுக்கு ஒரு பலன் உண்டாயிடுச்சு. அவருடைய நம்பிக்கை அதிகரித்தது, அவருடைய விசுவாசம் பலப்படுத்தப்பட்டது. அவன் எழுப்பி நின்றா பாருங்க. அல்லேலூயா. நின்றுட்டு பலன் வந்தவன சொன்னா, எப்பா நீங்க தான் என்னோட பேசுறீங்களா? நீங்க தான் பேசுறீங்களாப்பா, நீங்க தானப்பா, நீங்க தான் என்னோட பேசுறீங்கன்னு சொன்னா நான் ஒரு காணிக்கை கொடுப்பேன். அதை கொடுக்குற வரைக்கும் காணிக்கை என்ன சாப்பாடு, அவன் கொண்டு வர்றதுக்கு வந்து காணிக்கை என்னது? அந்த காணிக்கை நான் கொண்டு வர வரைக்கும் நீங்க அங்கேயே நிற்கணும்பா, அங்கே சரி போயிட்டோம். உடனே போய் ஆடை அடிச்சு அங்க எழுதி இருக்கிறது அந்த வசந்த வாசி முடிக்கிறோம். உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆனத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்ப பாருங்க, அவர் அங்கேயே அடிக்கிறார். அதான் அவர் கேட்ட அடையாளம். அண்ணோட நீங்க தான் என்னோட பேசுறீங்களாப்பா அப்படின்னா நான் ஒரு காணிக்கை கொண்டுடுவேன், அதை கொண்டு வர வரைக்கும் நீங்க அங்கே சரி போயிட்டு வா அப்படின்னு போய் மந்தையில போய் ஒரு விளையாட்டை பிடிச்சி அதை அடிச்சு அதை உரிச்சு அதில் உள்ள இறைச்சியெல்லாம் எடுத்து அதை நல்ல குழம்பு அப்போ கம்மன்னு மணக்குது மட்டன் அப்படி செஞ்சு அடுத்து அவங்க சாப்பாடு நம்ம எல்லாம் சோறு கும்புவோம். அவங்கெல்லாம் எப்பவுமே கோதுமை தான் அவங்க விவசாயத்தில் வர்றது. அதனால அதனுடைய கோதுமை மாவு இருக்குல்ல, அந்த மாவுல தான் அவங்க அப்பா அப்பாவுக்கு நீங்க படிச்சீங்கன்னா அப்பா அப்பான்னு சொன்னாங்க. புது சமுதாயத்துடைய சாப்பாடு சப்பாத்தி, நம்ம பாசையில் சொன்னா சப்பாத்தி, சப்பாத்தி வேறுபாடு கத்தருக்கு சோத்து. அதனால வெள்ளே இருப்பாங்க அவங்க எல்லாம். நம்மளாம் ஏன் எப்படி இருக்கோம்? சோறு கத்தருக்கு சோத்து. பழைய வெஞ்சி ஊற்றி பழைய உணவை ஊற்றி அடிச்சு அப்படி உட்காந்து சட்டியெல்லாம் கழிச்சு அதில் கொஞ்சம் சோத்தை போட்டு வலிச்சு அப்படி அடிச்சுடுவாங்க. அதனால நம்ம இறங்குதான் அப்படி, அவங்க இறங்குதான் வெள்ளே கத்தருக்கு சோத்து ரைட் போட்டு. ஆகவே ஒரு ஆண்டவரத்தை சொல்லுங்க, நான் ஒரு காணிக்கை கொண்டு வருகிறேன் சாமி, அது வரைக்கும் நீங்க நிக்கணும். அதே மாதிரி போய் அவன் கொண்டு வந்த காணிக்கை என்னதான் விளையாட்டு மந்தையில இருந்து ஆட்டை எடுத்து அடிச்சு அதெல்லாம் உரிச்சு எடுத்து எவ்வளவு நேரம் ஆகும், டைம் ஆகும். அதுக்காக சொல்ல வரேன். அதுக்கப்புறம் சப்பாத்தியெல்லாம் சுட்டு அப்பங்கள் எடுத்து அப்படி மட்டன் புரோட்டா மாதிரி கொண்டு வந்து வச்சேன். தேவனுக்கு மகிமை. ஒப்பு கொடுக்க வேண்டிய காணிக்கை நீங்கள் நானும் தான். கரங்களை வைத்து அல்லேலூயா. நீங்கள் நானும் தான் ஒப்பு கொடுக்க வேண்டிய காணிக்கை. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தம்
பிழையற்றதுமான ஒரு இடத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று ரோமர் 12:1 நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து விட்டார். ஆகவே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை இந்த காலை வேளையிலே இதோ வெள்ளாட்டு குட்டியை அடித்து அப்பத்தை சுட்டு கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்திலே வைத்தார். இந்த காலை வேளையிலே ஆராதனை நிறைவு செய்கிற வேளையிலே நீங்களும் நானும் அர்ப்பணிக்க வேண்டிய ஒரு இடம், நம்மையே அர்ப்பணிக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற பலன் வெளிப்பட வேண்டும். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தின் பலன் வெளிப்பட வேண்டும். உனக்குள்ள இருக்கிற சத்தியத்தின் பலன் வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். எதிராளிகளை ஓடோட விரட்டுகிற இடத்திலே வெளிப்பட வேண்டும். உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை முறியடிக்கிற இடத்திலே அந்த தெய்வீக வல்லமை வெளிப்பட வேண்டும். ஒரு மனுஷனை முறியடிப்பது போல அத்தனை பிரச்சனைகளை தூள் தூளாக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அல்லவா உன்னை எழுப்புகிறவன், நான் உன்னோடு இருப்பேன். தாயா மிகப்பெரிய பலன். அல்லேலூயா. தெய்வ சக்தி உன் மேல இறங்கி நிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவே அர்ப்பணிப்பு என்று சொல்லுகிறது, வெள்ளாட்டு குடி என்று சொல்லுகிறது, அப்பம் என்று சொல்லுகிறது. நம்ம தான் முதல்ல அர்ப்பணிக்கும். அதான் ஆண்டவருக்கு காணிக்கை. அல்லேலூயா. அது கொடுத்த இதை கொடுத்தேன், ஆண்டவருக்கு அதை செய்யற இதை செய்யற அதெல்லாம் இருக்கட்டியா. கடைசியா புதிய ஏற்பாட்டை சொல்லப்படுகிற சத்தியம், உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடு, உங்கள் உடல் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இந்த பூமியிலே எத்தனை ஆண்டுகால வாழப் போகிறீர்கள்? இன்னும் எத்தனை ஆண்டுகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார் தெரியாது. அத்தனை ஆண்டுகளுக்கும் இயேசுவின் நாம மகிமைக்காக, சத்திய சுவிசேஷங்களுக்காக, அவருடைய திருச்சபை வளர்ச்சிக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்ற ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும் இந்த அதிகால வேளையிலே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வெள்ளாட்டு குட்டின்னு சொன்னா அந்த மந்தையில நின்று பாருங்க. நீங்க மந்தைனா 900 ஆடுகள் இருக்கு, அது பேர் தான் மந்தை. அந்த மந்தையில இருந்து ஒரு ஆட்டை தேர்ந்தெடுக்க அப்படின்னா இது போல நம்முடைய சமுதாயம் பெரிய மந்தை. நம்முடைய ஜாதி, நம்முடைய சமுதாயம் அவனு இருக்குதீங்களா, அதுக்குள்ள இருக்கா. நான் நீங்க நானுக்குள்ள நின்றா போதாது. எனக்கு சமுதாயம் இருக்கு, எனக்கு ஜாதி இருக்கு, எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லி நிக்காத. அந்த இடத்துல இருந்து நீ வேறு பிரிக்கப்பட வேண்டும். 2 கையை வைத்து தலையில சொல்லுங்க. மந்தையில் இருந்து, ஒரு பெரிய கூட்டத்தில் இருந்து, ஒரு பெரிய சமுதாய உணர்வுகளில் இருந்து, ஜாதிய உணர்வுகளில் இருந்து நீ வேறு பிரிக்கப்பட வேண்டும். ஒரு வெள்ளாட்டு குட்டி தனியா வருது பாருங்க. எதுக்கு? இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது, காணிக்கையா தன்னை ஒப்பு கொடுத்து. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா பிரச்சனை மறைய முடியல. இது தொடர்ந்து இத்தனை வருஷம் ஆச்சியா, ஆண்டவர்கள் வந்து இன்னும் பிரச்சனை மறையலையா? மறையலைன்னா இந்த இடத்துக்கு வா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கே ரட்சிப்பு. இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கு மீட்பு. உன்னை கொண்டு ஒரு பெரிய மீட்பின் வேலையை செய்வதற்காக தான் உன்னை தேர்ந்தெடுக்கிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டார். பெரிய தேசத்துக்கு ஒரு மீட்பியா, ஒரு சமுதாயத்துக்கு ஒரு மீட்பியா, ஒரு குடும்பத்துக்கே ஒரு மீட்பு. அதுக்காகத்தான் அவனை கிரியோட தேர்ந்தெடுத்தார். அவன் சொல்ற அடையாளத்துல காணிக்கை கொண்டு தர்றேன் அப்படின்னு. அதான் நம்மை நாமே அர்ப்பணிக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவது அந்த அர்ப்பணிப்பை இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி பார்த்தோம்னா, ஒரு மந்தையில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை பிரித்தெடுக்கிறா பார்த்தீங்களா? வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒட்டுமொத்த மந்தையோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை போதும். இப்ப நீ தனியா பிரித்து எடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை பற்றி தான் முதல் நூற்றாண்டிலே முதல் பிரசங்கத்திலே பரிசுத்த பேதுரு பேசினார். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கேட்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்படி பரிசுத்த வரத்தை பெறுவீர்கள் அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றான், இந்த மாறுபாடுள்ள சந்ததி, ஓ சொந்தக்காரன், ஓ சொக்காரன், ஓ சமுதாயம், ஓ ஜாதிக்காரன், அவனைத்தான் மாறுபாடுள்ள சந்ததி சொல்லி கொடுத்தான் முதல் நூற்றாண்டுல முதல் பிரசங்கத்திலேயே. அந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அவங்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களுக்குள் நீங்கள் இருக்க வேண்டாம். அவர்கள் பரம்பரையாய் கை கொண்டு வருகிற அந்த உணர்வுகளுக்குள்ளே நீங்கள் சிக்க வேண்டாம். அதை விட்டு வெளியே வாருங்கள், ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. விதமாக வேறு பிரிக்கப்பட்டது இந்த ஆட்டம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 30 வயது வரை தன்னுடைய தாய், தன் சகோதரன், தன் சகோதரி, தன் குடும்பம், தன் சமுதாயம் என்று ஓடிக்கொண்டிருந்தவரை
தன் வாழ்க்கையிலே இந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்தது? தன்னை வேறு பிரித்து தனிமையாக வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் எனக்குதா கேட்டார் இல்லையா? அப்படின்னா வேறு பிரிக்கப்பட்டுட்டாருன்னு அர்த்தம். இல்ல உங்க அம்மா உங்க தம்பி மாதிரி வெளியே நிக்கிறாங்க, அதான் நீ கேட்டேன். இந்த தேவசித்தை செய்ய முடியாது வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காங்கல்ல, அவங்கதான்டா எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரிமா இருக்கிறார்கள், இவர்கள் தான் தேவசித்தை செய்ய முடியும் என்று இயேசு சொன்னார். கரங்களை தலையில சொல்லுவோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. பெரிய மந்தைக்குள்ளே, சமுதாயத்துக்குள்ளே, ஜாதிக்குள்ளே இருக்கிற உன்னையும் என்னையும் கர்த்தர் வேறு பிரிக்கிறார். அதான் ஆட்டுக்குட்டி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சூழ்ந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி வேறு பிரிக்கப்பட்டார். அதுபோல அப்போஸ்தலர்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபை மக்கள் வேறு பிரிக்கப்பட்டார்கள். முழுவதும் தன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாய மக்களுக்கு ஒரு சாட்சியாக இந்த சபை அப்படி எழும்பி நின்றுச்சு. அதுதான் ஆட்டுக்குட்டி. கடவுளை தலையில சொல்லுவோம். அப்பா அப்பம் தெரியல, அப்பன்னு சொல்லும்போது அந்த கோதுமை மணியானது அப்பமாக எப்படி மாறுகிறது? பல்வேறு பாதைகளின் வழியாகத்தான் அது மாவா மாறுது, அந்த கோதுமை மணி. இது போல அதுவும் வேறு பிரிக்கப்பட்டுதான் வருது. அது ஒன்றாக்கப்படுகிறது பற்றியல. பல கோதுமை மணிகள் ஒன்று சேர்ந்து இடிக்கப்படுவதனாலே, நசுக்கப்படுவதனாலே, அரைக்கப்படுவதனாலே மாவாக மாறுகிறது. அப்ப பல கோதுமை மணிகள், ரட்சிக்கப்பட்டவன் அவர் ஒரு ஜாதி, இவன் ஒரு ஜாதி, இவன் ஒரு ஜாதி, இவன் ஒரு ஜாதி, இப்படி வித்தியாசமான கோதுமை மணிகள் மீட்கப்பட்டவர்களாக, ஸ்நானப்படுத்தவர்களாக, அபிஷேகப்பட்டவர்களாக பல கோதுமை மணிகள் ஒரு சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். அவர்கள் படிப்படியாக பரிசுத்தாவியானவர்களாக அவர்கள் பாடுகளின் வழியாக அவர்கள் நசுக்கப்பட்டு திருத்தப்பட்டு அந்த பழைய உணர்வுகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்கள் மாவாக்கப்படுகிறார்கள். அந்த மாவுளை செய்யப்படுகிறது அப்பம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். ஒட்டுமொத்த திருச்சபை ஒரே அப்பமாக கர்த்தருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். கலை இல்லாமல், திரை இல்லாமல், பிழை இல்லாமல், மகிமை உள்ளவர்களாக, பரிசுத்தம் நிறைந்தவர்களாக இறைவனை தரிசிக்கும் ஒரே கூட்டம் தேவனுடைய திருச்சபை. அது ஒரே அப்பம் என்று சொல்கிற அப்பம். அல்லேலூயா. கம்யூனியன் சர்வீஸ்ல அப்பமும் ரசமும் சாப்பிடுறது இல்லை, நாம் எல்லாரும் ஒரே அப்பமா மாறணும். ஒரு அப்பத்துல பங்கு வருகிற நாம் எல்லாரும் ஒரே அப்பமாக மாற வேண்டும். அந்த அப்பதான் கர்த்தருக்கு காணிக்கை. அல்லேலூயா. விதமாக வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, அப்பமாக மாற்றப்பட்ட வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை இப்பொழுது ஆட்டுக்குட்டியாக அப்பமாக கிடியோன் கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தது போல நீங்கள் நானும் இந்த அனுபவங்களின் ஊடாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கொண்டு வரும் பொழுது கர்த்தருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அல்லேலூயா. அதற்கு மகிமை உண்டாகி இப்படிப்பட்ட காணிக்கையாக நீங்களும் நான் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய அக்கினி எங்க மேல இறங்கு. அந்த காணிக்கை மேல என்ன இறங்குது? அக்கினி இறங்கி பட்சித்தது. அதான் புதிய அபிஷேகம் நம்ம எல்லாரும் மேல இறங்கு. அல்லேலூயா. நம்முடைய அர்ப்பணிப்பு சரியா இருக்குமானால், அதன் மேல் தேவனுடைய அங்கீகாரம் வருமானால், அதுதான் பரிசுத்த ஆவியாருடைய நிறைவு. நீங்கள் நான் ஒரு புதிய அபிஷேகத்தில் நிரம்பி ஆமே நாம கடந்து போகும்போது நமக்குள்ள ஒரு பலன் உண்டாகும். இந்த பலன் தான் உனக்கு உள்ளே இருக்கிற பலன். இந்த பலத்தோடு நீ போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூதனால அவர் இறங்கி வார்த்தைகளை கொடுத்து பலப்படுத்துகிறார். அவன் காணிக்கையாக அர்ப்பணிக்கிறார். அவைகளை ஒரு அக்னியினாலே அதை எரித்து அதை சாம்பலாக்கி விடுகிறார். இது போல உன்னையும் என்னையும் பரிசுத்த ஆவியின் அக்னியினாலே நிரப்பி நம்மை அங்கீகரிப்பார். ரட்சிக்கப்பட்டது என்று சொன்னால் தேவன் அங்கீகரித்து விட்டார். உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்கிருச்சுன்னா அங்கீகாரம் வந்துருச்சு. பரலோகத்தின் பலன் உனக்குள்ள வந்துருச்சு. இந்த பலத்தோடு நீ புறப்பட்டு போ. உனக்கு விரோதமா குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் சரிதா, உன் தொழிலுக்குள்ள இருந்தாலும் சரிதா, உன்னை சுத்தி இருந்தாலும் சரிதா, ஒரு சபைக்குள்ள இருந்தாலும் சரி, எல்லா மீதியானி ஆவிகளையும், எல்லா கிழக்கு புத்தரின் ஆவிகளையும், எல்லா அமலேக்கிய ஆவிகளையும் ஆண்டவர் ஓடோடு விரட்டும்படியா அந்த சகல வல்லமை சொன்ன இத்தனை வல்லமை சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளும்படியான அதிகாரத்தை உனக்கு கொடுக்கிறேன். நான் எல்லாமா உன்னை அனுப்புகிறேன். அத்தனை சத்தியம் உனக்கு கீழ்ப்படி, அத்தனை பிரச்சனைகளை கொண்டாங்க. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். எல்லாரும்